அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். நீத்தார் பெருமை அதிகாரத்தில் 8வது குறளில் நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும்னு பார்த்தோம். அதாவது நிறைவான வாக்கு பெருமையை உடைய துறந்தாரது பெருமையை இந்நிலவுலகின் கண் அவர் ஆணையாக வாக்காக சொல்லிய மந்திரங்களே கண்கூடாக காட்டும் என்பது. ஏன்னா அத்தகைய அருளாளர்கள் வெறும் அறிவு புலமையினால் மட்டும் சொல்கிற சொற்கள் இல்லை. அவையெல்லாம் அருளில் தோய்ந்து ஆன்மீக அனுபவக் கடலில் மூழ்கி எடுத்துரைத்த முத்துக்கள். நல்லெண்ணத்துடனும் உலகம் உய்ய வேண்டும்னு தன்னலமில்லாத உயர்வான நோக்கத்துடனும் இறைவனின் அருளாலையும் சொல்லப்பட்டவை. ஒழுக்கத்தில் சிறந்து மேன்மையான இலக்கை தங்களுடைய தவ வலிமையாலும் இறைவனின் பரிபூரண ஆசிகளாலும் பெற்ற உத்தமர்களின் வாக்குகள். அவர்களுடைய தவத்தின் பயன் சூட்சமமாக அந்த எழுத்துக்களில் இருந்து அந்த சொற்களை புனிதமாக்கி மந்திர வரிகளாக்குகிறது அப்படின்னு பார்த்தோம். அப்படிப்பட்ட தவ வலிமை வாய்ந்த ஆன்றோரின் கோபத்திற்கு ஆளானால் என்ன நிலைங்கிறத தான் நீத்தார் பெருமை அதிகாரத்தில் 9வது குறளில் வள்ளுவர் எடுத்துரைக்கிறார். 9வது குறள்: குணமெனும் குன்றேறி நின்றார் வெகுளி கணமேயும் காத்தல் அரிது. இதன் பொருள், நல்ல பண்புகளாகிய மலையின் மேல் ஏறி நின்ற பெரியோர் ஒரு கணப்பொழுதே சினம் கொள்வாராயினும் அதிலிருந்து ஒருவரை காத்தல் அரிதாகும். மனிதனாய் பிறந்த எல்லோருக்குமே இயல்பாய் உயிரோடு கலந்த சினத்தை துறப்பது மிக கடினமான ஒன்று. இயல்பாக ஏற்படும் சினத்தை கூட ஒரு சிலர் வெளியே காட்டிக்கொள்ளாமல் மறைச்சி வைப்பாங்க. இப்படி மறைச்சி வைக்கிற கோபம் அவர்களுக்குள்ள பதிவாக இருந்து பிறகு பழிவாங்கும் வஞ்சனையான குரோத மனப்பான்மையை ஏற்படுத்திவிடும். பரிமேலழகர் தனது உரையில் குணக்குன்றுங்கிறத ரொம்ப அழகாக எடுத்து சொல்கிறார். துறந்தார் நீத்தார்னு சொல்லப்படுறவங்க படிப்படியாக தங்களுடைய இந்த குணக்குறைபாடுகளெல்லாம் விட்டொழித்து துறவு, மெய்யுணர்வு, அவாவின்மை முதலிய நற்குணங்களாகிய குன்றின் உச்சத்தில் நிற்கின்றனர். அப்படியும் துறந்தாருக்கும் சில சந்தர்ப்பங்களில் சினம் ஏற்பட்டுவிடும். ஆனால் அது ஒரு க்ஷண நேரமே, அதாவது ஃப்ராக்ஷன் ஆஃப் அ செகண்ட்னு சொல்வார்களே, அந்த அளவு நேரத்திற்கு தான் அவர்களின் சினம் இருக்கும். கோபம் ஏற்பட்ட உடனேயே அவர்கள் பெற்ற மெய்யுணர்வு அவர்களை சமநிலைக்கு கொண்டு வந்துவிடும். ஆனால் அவர்களின் தபோபலனாலும் சக்தியாலும் அவருடைய க்ஷணநேர கோபத்திற்கும் ஆளானவர்கள் அனுபவிக்கும் துன்பம்தான் தாங்க முடியாததாக இருக்கும். அவர்களது அன்பான நல்வாக்குகள் எப்படி மந்திரமாய் காக்குமோ அதே போன்று அவர்களின் கோபமான வார்த்தைகள் சாபமாய் வதைக்கும் என்பதே உண்மை. இதில் மேலோட்டமாக பார்க்கையில் நீத்தாருக்கு இதில் என்ன பெருமை என்று தோன்றும். இங்கு அவர்களின் தவ வலிமையின் உயர்வை சொல்வதற்காக வள்ளுவர் இதில் சொல்லியிருக்கிறார் என்றே எடுத்துக்கொள்ள வேண்டும். நீத்தார்க்கு சினம் வராது, வரினும் கணப்பொழுதுதான் நிற்கும். அது நிற்கும் நேரம் கணப்பொழுதே ஆயினும் கோபத்திற்கு ஆளானவர் அதை தடுத்து தமக்கு துன்பம் வராமல் காத்து கொள்ளுதல் அரிது என்பதை உணர்த்தவும் சொல்லியிருக்கலாம். ஆனால் இதில் இன்னொரு கோணமும் உண்டு. பல புராணங்களிலும் நாம் பார்த்திருப்போம். பொதுவாக தவத்தில் சிறந்த துறவிகள் முக்காலமும் உணர்ந்தமையால் காரண காரியமின்றி எதுவும் செய்ய மாட்டார்கள். தங்களுக்கு எவ்வளவோ துன்பம் வந்த போதிலும் பேரிரைமையின் இயல்பான இயக்கத்தில் எல்லாம் நிகழ்கிறது என்றே இருப்பார்கள். இத்தனையும் தாண்டி அவர்கள் சினம் கொள்வதும் ஏதாவது நன்மையான காரணத்திலேயே முடியும். அதனால்தான் கோபம் கொண்டு சாபமிட்ட மறுகணமே அவர்கள் அந்த சாபத்திற்கான விமோசனத்தையும் சொல்லி அதனால் பலரும் பயன்பெறுமாறு தான் செய்வார்கள். மணக்குடவர் தனது உரையில் இந்த குறளுக்கு நகுஷன் பாம்பான கதையை உதாரணமாக சொல்கிறார். மகாபாரத கதையில் நகுஷன்னு ஒரு சந்திரவம்ச அரசன். நல்ல பலமும் சக்தியும் நிரம்ப பெற்று நாட்டை நன்றாக ஆண்டு வந்தான். அஸ்வமேத யாகம் செய்து இந்திரனுக்கு இணையாக இருந்தான். ஒரு கட்டத்தில் தற்காலிகமாக இந்திர பதவியில் அமர்ந்து ஆளுகின்ற வாய்ப்பை பெறுகிறான். குறைந்த காலத்திலேயே கர்வமும் அராஜகமும் தீய குணங்களும் கொண்டவனாகிறான். நல்லதை அறிவுறுத்திய முனிவர்களையும் ரிஷிகளையும் அவமதித்தான். இந்திராணி மீது ஆசைப்பட்டு சப்த ரிஷிகளையும் முனிவர்களையும் பல்லக்கை சுமக்கச் செய்து பல்லக்கில் தான் அமர்ந்து இந்திராணியின் இடம் நோக்கி செல்கிறான். ஆசையும் அவசரமும் கொண்டு பல்லக்கு சுமக்கும் முனிவர்களை வேகமாக செல்லுமாறு சொல்கிறான். பல்லக்கு சுமந்த முனிவர்களுள் அகத்தியரும் ஒருவராயிருந்து பல்லக்கு சுமக்கிறார். அவரை காலால் தொட்டு சீக்கிரம் சீக்கிரம் என்று பொருள்பட சர்ப சர்ப என்கிறான். இவ்வளவு நேரமும் பொறுமை காத்த அகத்தியர் கோபம் கொண்டு நீ பூமியில் சர்பமாக கடவாய் என சாபமிடுகிறார். நகுஷனின் அகந்தை அந்த சாபத்தினால் அழிந்தது. தன் தவறை உணர்கிறான். தனக்கு சாவை மோச்சனம் தரும்படி வேண்டுகிறான். அகத்தியரும் அவன் மீது கருணை கொண்டு நீ பல வருடங்கள் மலைப்பாம்பாய் பூமியில் வாழ்வாய்,
அப்போது பாண்டவர்கள் உனது இருப்பிடம் வருகையில் யுதிஷ்டிரரால் சாபம் நீங்க பெறுவாய் என்று அருளுகிறார். தவறை உணர்ந்தாலும் தவ வலிமை வாய்ந்த நீத்தாரின் கோபமான வாக்குகள் நடந்தே தீரும். குணக்குன்றுகளான பெரியவர்கள் கோபம் கொண்டால் அந்த கோபம் அவர்கள் உள்ளத்தில் ஒரு கணம் கூட நிலைத்து நிற்காது. அதனால்தான் அவர்கள் உடனுக்குடன் அதற்கான பிராயச்சித்தமும் சொல்லிவிடுகின்றனர். குணமெனும் குன்றேறி நின்றார்க்கு தன்னலம் கருதி வெகுளி வருவதில்லை. பிறர் தீமை கண்டு அவரை திருத்துவதற்காக வெகுளி வரும். அதை யாராலும் தடுத்திருக்க முடியாது. நகுஷன் கதையில் பராக்கிரமம் மிக்க தேவலோக அரசனாய் உள்ளவன் கீழ்த்தரமான செயல்களில் ஈடுபடுவதை நிறுத்த துறந்தாரின் சாபத்தினால்தான் இயலும் என்பதால் அப்படி நிகழ்த்த வேண்டியதாயிற்று. சினம் கொண்டு சாபம் கொடுப்பது நீத்த முனிவர்கள் பண்பு என்ற கருத்தை மறுப்பதற்கே வெகுளியை பற்றி குறளில் வள்ளுவர் பேசுகிறார் என்றே தோன்றுகிறது. இவர் நீத்தார் அல்லர் என்பதை உணர்தற்கு வெகுளியே ஒரு உரைக்கல்லாக நின்று துணை செய்கிறது. எனவே அதை ஆசிரியர் சிறப்பாக குறித்தார் என்றும் திருவிக்க சொல்வார். எப்பொழுதோ எழும் சினத்தை கூட நீத்தவரே, கோபத்தை முற்றிலும் விட்டவரே நீத்தவர் என்பதையும் இந்த குறள் குறிப்பால் உணர்த்துவதாகவும் எடுத்துக்கொள்ளலாம். வெகுளி தோன்ற வேண்டிய இடத்தும் தோன்றாமையே குறை கடந்து நீத்தார்க்கு பெருமை தருவது. அப்படி ஓர் சிறப்பை இந்த அதிகாரத்தின் அடுத்த 10வது குறளிலேயே விளக்குகிறார். மேலும் பார்ப்போம்.